செய்யறதுக்கு இன்னைக்கு வந்து நான் broken wheat எடுத்திருக்கேன். அதாவது உடைச்ச கோதுமை ரவை சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எடுத்திருக்கேன். நீங்க ஹோல் வீட் அதாவது முழு கோதுமை கூட எடுத்துக்கலாம். இது வந்து உடைச்ச கோதுமை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சம்பா கோதுமை ரவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருந்த அந்த கோதுமை ரவா நல்லா ஊறிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் டேட்ஸ் வந்து 2 ஊற வச்சிருந்தேன். அது கூடவே 2 பாதாம் ஊற வச்சிருக்கேன். அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஆப்பிள் ஒரு துண்டு, அதை வந்து பொடிசா நறுக்கி சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின கேரட் வந்து சேர்த்துக்கிறேன் ஆகும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்கான நல்ல ஃப்ரெஷ்ஷான கோதுமை பால், அது கூட கேரட் ஆப்பிள் ஜூஸ் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. இதை வந்து இப்போ நம்ம கஞ்சியாக காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷான கோதுமை பாலை நம்ம ஒரு சாஸ்பான் வச்சுக்கலாம், இதில் சேர்த்துக்கலாம். அதனால கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் தண்ணியும் வந்து நம்ம இது கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். ஏன்னா அது வந்து டக்குன்னு கெட்டி ஆயிரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு. இதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எப்போ வேணாலும் கொடுக்கலாம்.